பிரைஸ் தி லார்ட். தினம் ஒரு தகவல் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்கள், இந்த நாளிலும் பாருங்கள், ஆண்டவர் நம்மோடு கூட சில காரியங்களை பேச ஆசைப்படுகின்றார். பாருங்கள், பலமுறை நாம் சிந்தித்து பார்க்கிறோம் இல்லையா? நான் இந்த உலகத்திலே எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லையே, என்னால் பிறருக்கு ஒரு நன்மை கூட செய்ய முடியவில்லை, என்னால் யாருக்குமே ஒரு சந்தோஷமான காரியத்தை செய்து முடிக்க முடியவில்லை, நான் பலருடைய பார்வையிலே தள்ளப்பட்ட ஒரு கல்லாக காணப்படுகிறேன், பலருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற பொழுது நான் வெறுமனே இருப்பது போல பலர் என்னை பார்க்கிறார்கள், யாருக்கும் பிரயோஜனமில்லாத நிலையிலே காணப்படுகிறேன், நான் திருச்சபைக்கு செல்கிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஜெபிக்கிறேன் என்று சொல்லி பல வேதனையில் இருக்கிற உங்களை குறித்து தான் இன்று ஆண்டவர் பேச விரும்புகிறார். திருச்சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை செல்கிறோம் அல்லது இடைவார ஆராதனையிலே பங்கெடுக்கிறோம், உபவாச கூடுகையிலே செல்கிறோம், எந்த ஒரு நன்மையும் என்னால் செய்ய முடியவில்லை, என்னால் கனி கொடுக்க முடியவில்லை, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லி வாழ்க்கையிலே பல குழப்பத்தோடு இருக்கிற உங்களோடு ஆண்டவர் இந்த நாளிலே பேச விரும்புகிறார். சங்கீதம் 118 அதன் 22, 23 ஆகிய வேதவசனங்கள் இன்று உங்களுக்காக பேசப்படுகிறது. பாருங்கள், வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது: வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆம்பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் யார் யார் வெறுக்கப்படுகிறார்களோ, யார் யார் ஒதுக்கப்படுகிறார்களோ, யார் யார் வேண்டாம் என்று சொல்லி தள்ளப்படுகிறார்களோ அவர்களைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். யார் யார் இந்த உலகத்துக்கு பிரயோஜனமற்றவர்கள், இவர்களால் எந்த நன்மையும் ஆகப்போவதில்லை என்று சொல்லி யாரையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிடுகிறார்களோ அவர்களைத்தான் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். பாருங்கள், வேண்டாம் என்று சொல்லி தள்ளப்பட்ட ஒரு கல் அது தலைக்கல்லாய் காணப்படுகிறது. இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், எந்த ஒரு பயன்பாடும் உங்களை கொண்டு இல்லை என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் பயன்படுத்த போகிறேன், மகனே உன்னை பயன்படுத்த போகிறேன், மகளே உன்னை பயன்படுத்த போகிறேன், நீ இந்த தேசத்தை ஆளுகை செய்ய போகிறாய், நீ இந்த இடத்திலே பெரியவனாய் வரப்போகிறாய், உன்னை நான் உயர்த்த போகிற காலம் இது, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற காலம் இது என்று சொல்லி இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பாருங்கள், நீங்கள் இந்த உலகத்திலே நன்மைகளை நடப்பிக்க போகிறீர்கள், அது ஆண்டவராலே ஆக போகிறது, அது கர்த்தராலே ஆக போகிறது. உலக மனிதர்கள் அல்ல, மனிதர்கள் உங்களை உயர்த்த போவதில்லை, இனி ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். காரணம், நீங்கள் ஆண்டவரை தேடி இருக்கிறீர்கள், ஆண்டவரை நேசித்திருக்கிறீர்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள், அவர் எனக்கு ஏதாவது நன்மை செய்வார் என்று சொல்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே உருவாகி இருக்கிறது. இப்படி ஆண்டவர் ஒருவர் எனக்காக இருக்கிறார் என்று சொல்கிற தேடுகிற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே உருவாயிருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்று ஆண்டவர் உங்களுக்காக பேசி கொண்டிருக்கிறார். நான் உங்களை பயன்படுத்த போகிறேன். இந்த உலகத்திலே உயர்ந்த இடங்களில் இருப்பவர்கள், ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி உயர்ந்தவர்கள் எல்லாருமே அவருடைய முன் வாழ்க்கையை நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் பல போராட்டங்கள் தான் காணப்பட்டிருக்கும், பல பிரயாசங்கள் தான் காணப்பட்டிருக்கும், பல நிலையிலே சோதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார். அவருடைய சாட்சிகள் பயங்கரமாக இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் அவர்களை தெரிந்திருக்கிறார், அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார், நன்மையான காரியங்களினால் அவர்களை திருப்தி ஆக்கியிருக்கிறார். உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் திருப்தி ஆக்குவார், உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் செழிப்பாக மாற்றுவார். உங்களையும் தேசத்திலே ராஜாக்களாக பிரபுக்களாக ஆண்டவர் உயர்த்த போகிறார். ஆண்டவர் உங்களையும் இல்லத்திலே உயர்த்த போகிறார், உங்கள் அலுவலகங்களிலே உயர்த்த போகிறார், நீங்கள் பணியாற்றுகிற இடங்களிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், பணிகளிலே உயர்வை தரப்போகிறார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை நிலைபெற செய்ய போகிறார். உங்களுடைய கல்வியிலே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், கல்வி நிலையங்களிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். இது கர்த்தராலே ஆகப் போகிறது. இது கர்த்தரால் ஆயிற்று என்று சொல்லுகிற அந்த காலம், நீங்கள் சொல்லுகிற காலம் வெகு விரைவிலே வரப்போகிறது என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி அவருக்கு நன்றி சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே,
வீடு கட்ட முடியாது என்று சொல்லி தள்ளப்பட்ட கல் அது மூளைக்கு தலைக்கல்லாய் மாறினது. இவளால் புரோஜனமில்லை என்று சொல்லி தள்ளப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் தேசத்திலே, ராஜ்யத்திலே, இல்லத்திலே, அலுவலகங்களிலே, பணியாற்றுகிற இடங்களிலே, எந்த இடத்திலே செல்கிறார்களோ ஆலயத்திலே என்று சொல்லியும் ஆலயத்தின் செயல்பாடுகளிலும் இவர்கள் உயர்த்தப்படுவார்களாக. நீர் உயர்த்துகிறதற்காய் நன்றி. இவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. இல்லத்திலே சமாதானத்தை பெருக செய்கிறபடியால் நன்றி. குழந்தை செல்வமில்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னால் குழந்தை செல்வத்தை ஈன்றெடுக்க செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இல்லத்திலே சாபங்கள் இருக்கும் என்று சாப கட்டை அறுத்து நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆண்டவர், இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் குடும்பங்கள், இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைகள் ஆசீர்வாதமாய் இருப்பதாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்தருளும், பெருக செய்தருளும். நிலையான வாழ்க்கை கர்த்தர் கட்டளையிட்டு தாரும். கர்த்தரின் வாழ்க்கையிலே இவ்வளவாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி சாட்சியை நிற்க கர்த்தரை ஆசீர்வதித்தருளும். மீட்பர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.